எல்லாருக்கும் வணக்கம். இது ஒன் ஸ்டுடியோ அருண். அனைவருக்கும் போய் பண்டிகை வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு வருஷம் கொடுக்க வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் 2 அத்தைக்கும் வருஷம் வச்சாச்சு. இப்போ கடைசியாக இன்றைக்கி மதியானம் வந்து அக்காவுக்கு வருஷம் வச்சுட்டு சாப்பிட வந்தேன். வீட்டு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. என்ன சாப்பாடு இருந்தாலும் அந்த பொங்கலுக்கு வருஷம் கொடுக்குறப்ப அக்கா வீட்டை சாப்பிட்ற அந்த விருந்து மாதிரி வராது. ஏன்னா வருஷம் கொடுத்து அந்த விருந்து சாப்பிட்றது தான் வேறு லெவலாக இருக்கும். பிரியாணி நான் கேட்டாலும் பண்ணியிருந்தாங்க, அருமையாக இருந்துச்சு. இன்னும் பிரியாணி சைவ சாப்பாடு எல்லாமே உண்டு. அதனால் பிரியாணி கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்டா அந்த பிரியாணி வேறு லெவலாக இருந்துச்சு. பிரியாணி வாயில் வைக்கிறப்பே தெரிஞ்சுது அருமையான பிரியாணின்னு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி சரி, சிக்கன் கிரேவியும் சரி அருமையாக இருந்துச்சு. அப்புறம் மட்டனும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ரைஸ் போட்டுட்டு மட்டன் குழம்பு ஊற்றிக்கிட்டேன். மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. மட்டன் குழம்பு வாயில் வைக்கிறப்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா முதல்ல இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக மட்டனும் சாப்பிட்டேன், மட்டனும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மீன் குழம்பு கேட்டிருந்தேன். மீன் குழம்புல ஒரு நல்ல கெண்டையாக போய்த்து பிடிச்சி நல்ல மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட்டு. மீன் குழம்பு வாசனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவ்வளோ வாசனை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. கெண்டை மீன் அதுவும் எனக்கு குழம்பு மீன் பிடிக்கும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் வறுத்த மீன் இருந்துச்சு, வறுத்த மீன் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக சாப்பாடு இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில். இன்றைக்கி எல்லா சாப்பாடுமே அருமையாக இருந்துச்சு. பிரியாணி, மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் இது மாதிரிலாம் ஃபேமிலியோடு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்களாம் சாப்பிடுங்க அக்கான்னு எல்லாம் அக்காலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாப்பிட்டு வரிசை வச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அக்கா பையன் இங்கே காண்டி மாட்டிட்டு இருந்தான். இது மாதிரி விருந்து சாப்பிட்டு நீங்களும் நாளைக்கு பொங்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, பாய், ஹாப்பி பொங்கல்.